ஹாய். இந்த வகுப்புக்கு தயார் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கண்ணில் பட்டுச்சு. அதாவது வுட்ஸ் ஸ்டீல், WOOTZ ஸ்டீல். ஓகே, இதை தமிழ்ல நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோன்னா வூட்ஸ் அப்படின்னு வருது. ஓகே, இங்கிலீஷில் உள்ள ஸ்பெல்லிங் இது WOOTZ ஸ்டீல். ஓகே, இது வந்து ஸ்டீல் ஒரு எக்கு இல்லையா, வுட்ஸ் எக்குன்னு சொல்லலாம். ஓகே, அந்த கேள்வி என்னன்னா, இந்த ஸ்டீலை தயாரிக்கும் போது எதை இரும்போட சேர்க்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி. ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. 1 தாமிரம், 2 மரக்கரி, 3 வெண்கலம், 4 இதில் எதுவும் இல்லை. ஆக்சுவலா கேள்வி இங்கிலீஷ்ல இருக்கு. அதாவது 1 காப்பர், 2 சார்கோல், 3 பிரான்ஸு, 4 நன் ஆஃப் திஸ் இப்படி இருக்கு. ஓகே, ஸோ என்னுடைய மொழிபெயர்ப்புல ஏதாவது கூட இருக்கலாம். ஓகே, இந்த கேள்விக்கான பதில் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்க யோசிங்க. ஓகே, இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிமு 600, அதாவது இப்ப பொது ஆண்டுக்கு முன் 600 நம்ம சொல்றோம் நம்ம. ஓகே, அந்த காலத்துல சேர நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு இது ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த உலோகத்தை ஏற்றுமதி செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. எங்கன்னா இப்போ ரோம பேரரசுக்கு அது போயிருக்கு, எகிப்துக்கு போயிருக்கு, சீனாவுக்கு போயிருக்கு, பல்வேறு அரேபிய நாடுகளுக்கு இது வந்து போயிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்டீலை பத்தி ஃபைனஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. அதாவது மிகச்சிறந்தன்னு சொல்லலாம், நேர்த்தியான, மிக நேர்த்தியானன்னு சொல்லலாம், மிக அழகானன்னு சொல்லலாம், அப்படிலாம் இதை வந்து சொல்லலாம். இந்த ஸ்டீலை வச்சுதான் இந்த டமாஸ்கஸ் பிளேட்ஸ் ரொம்ப பாப்புலர் ஹிஸ்டரியில. டமாஸ்கஸ் பிளேட்ஸ், பிளேடுனா வால். ஓகே, நீங்க ஹெலிகாப்டர்ல மேல சுத்திட்டு இருக்கிறதும் பிளேடு தான், அந்த மாதிரி. ஓகே, ஸோ டமாஸ்கஸ் பிளேட்ஸ்ங்கிறது டமாஸ்கஸ் வாட்கள், வால் சண்டை போடுவாங்க இல்லையா, அதை தயாரிப்பதற்கு இந்த ஸ்டீலை பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டமாஸ்கஸ் பிளேட்ஸ்ங்கிறது ரொம்ப பாப்புலர். அதை வச்சு சண்டை போட்டா அதுக்கு ஒரு தனி பவர் இருக்கு அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து கேள்விக்கு வரலாம். அந்த வுட் ஸ்டீலோட வுட் ஸ்டீல் தயாரிக்கும் போது இரும்போட எதை சேர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆன்சர் வந்து சார்கோல். ஓகே, ஆன்சர் 2ன்னு போடலாம் நம்ம அதுல. ஓகே, இனி ஒரு வரலாற்று பின்னணியோடு சேர்த்து படிக்கும்போது நமக்கு இது வந்து தமிழ்நாட்டு வரலாற்றை பற்றி படித்தோம் அப்படின்னு சொன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இந்த வுட் ஸ்டீல் இருந்தது அப்படின்னு நம்ம வந்து படிக்கிறோம். அதாவது கிமு 600, பொது ஆண்டுக்கு முன் 600 அப்படிங்கிற நம்ம வந்து படிக்கிறோம் நம்ம.